ஒரு வித்தியாசமான ஐட்டம். நான் லைஃப் டைம்ல சாப்பிட்டதில்ல. புடலங்காய் குழப்பத்துல பிறந்தவனே. புடலங்காய் 65. இந்த ட்ரிப்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் பண்ணவங்களே அதை சொன்னா சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். செப்புங்கோ. கையில இருந்த போன் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து வாட்டர் ஃபால்ஸ்ல நாங்க குனின்னு குனிஞ்சு தேடி அலைஞ்சு போனு கிடைக்காம அதை ஒரு மெமரியா கேரி பண்ணிட்டு திரும்ப வரலாம் அப்படின்னு. யாருன்னு ஒரு முக்கியமான கேள்வி, வீட்டுல குடும்பத்தோட சாப்பிடறதுக்கும் இப்படி வெளில வந்து குடும்பத்தோட சாப்பிடறதுக்கு என்ன வித்தியாசம்? இங்க நல்லா சூப்பரா சமைச்சு கொடுக்குறாங்க. ஐயோ ஸோ இங்க ஏதாச்சும் தெரியுதா உங்களுக்கு? எதுவும் தெரியல. ஸோ ஒரு செமையா ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி வச்சிருக்கோம். அது என்னன்னா 3, 2, 1 சொல்ல போறீங்க, அதை காட்ட போறோம். 3, 2, 1 and go. ஓகே, மக்களே ஏதோ எங்களால முடிஞ்சது. மிச்சம் என்னங்கிறத திறந்து பாருங்க, உங்களுக்கு ஒன்றா காட்டுறோம். ஹாப்பியா? சூப்பரா இருக்கு. ஸோ இது எந்த இடம் என்னங்கிறதையும் சொல்றோம். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சவங்களை கூட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுங்க. The next day. ஹலோ, எங்க போறீங்க? வந்ததுல இருந்து சாப்பிட தான் போயிட்டு இருக்கீங்க. சாப்பாடு எங்க போடுறாங்க? எனக்கும் இடம் போட்டு வைங்க. டன். ஓகே, நான்வெஜ் தானே? சூப்பர். ஓகே. ஸோ யூஸ்வலாக வந்து ஃபுட்டு வந்து எங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹட்டில் நீங்கள் வெளில வந்தாலே சூப்பராக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷலுங்கிறத கேட்போம். ஸோ கார்த்திக் அண்ட் ஹலோ, என்ன நீங்கள் போட வாங்கிட்டீங்க? என்ன சாப்பாடு இன்னைக்கு? ஆக்சுவலி இப்போ இன்னைக்கு என்ன டிஷ்னா, ஃபர்ஸ்ட் நான்வெஜ் எக் வந்துருக்கு, அப்புறம் வெஜ்ல கட்லெட் வந்திருக்கு, ஒயிட் ரைஸ் வாங்கிட்டேன். இது என்னென்ன மெனுன்னு சொல்லி அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன வாங்கினாலும் எனக்கு கவலை கிடையாது. என் பொண்டாட்டி என்ன வாங்க போகுதுங்கிறது. எனக்கு கட்லெட் இருக்கிறத பார்த்தோன்னே நான் ஹாப்பி ஆயிட்டேன். கட்லெட் பிரியர். ஓகே. வைஷாலி பருப்பு சாதமா வழக்கம் போல. மோர் குழம்பு. நீங்க யூ நோ வாட்? ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு. பாரா அருண், எஸ், வேற லெவல். நீங்க சனிக்கிழமை ஆச்சு மீன் சாப்பிடக்கூடாது அப்படி அம்மா சொன்னா என்ன பண்ணுவ? நீ சும்மா சொன்ன செவ்வாய்க்கிழமைடா. சரி, ஒருவேளை இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? மீனை ஒதுக்கி வச்சுட்டு பார்சல் பண்ணி. பேபி, நான் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? இந்த வீடியோவே எடுத்துருக்க மாட்டேன். என்ன சார்? ஆமா, சாப்பிட்டுப்பேன் மீன் பண்ற சுத்த. அப்படிலாம் கிடையாது. ஐ டிடன்ட் மீன் ஐ மீன் ஒன்லி அபவுட் த மிஸ்டர் அருண். கடியப்பளம் ஒரு சோறு. அருண், ஒரு முக்கியமான கேள்வி, வீட்டுல குடும்பத்தோட சாப்பிடறதுக்கும் இப்படி வெளில வந்து குடும்பத்தோட சாப்பிடறதுக்கு என்ன வித்தியாசம்? இங்க நல்லா சூப்பரா சமைச்சு கொடுக்குறாங்க. ஐயோ மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும், இவரை காப்பாத்தணும். வீட்ல அவங்க சமைச்சு நம்மளுக்கு கொடுப்பாங்க இல்லையா? ஆமா. சோ அவங்களோட சமையல் நேரத்தையும் மிச்சம் பண்ணா அவங்களோட நேரம் செலவழிக்கலாம் எக்ஸ்ட்ரா அப்படின்னா. டெய்லி அண்ணன் சந்தோஷமா இங்கேயே சாப்பிடும்படி தாழ்மையுடன் எனக்கு ஒரு வேலை மிச்சம், நீங்கவே சாப்பிட்டு ஊர் பக்கம் வந்து காலை வெட்டிடுவேன். ஓகே, பிரியா கிட்ட இதே கேள்வி. பிரியா, ஐயோ என்ன டிஃபரன்ஸ்? என்ன டிஃபரன்ஸ்னா, வீட்ல சாப்பிடும்போது நம்ம என்ன சாப்பிட போறோம்னோ தெரியும். ஆல்சோ அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும்ன்றது ஒரு நமக்கு கெஸ்ஸிங்ல தெரியும். பட் வெளியே சாப்பிடும்போது என்ன டிஷ்னு மேக்ஸிமம் 1 மினிட் வரைக்கும் நம்ம கெஸ் பண்ண மாட்டோம். அண்ட் ஆல்சோ எப்படி இருக்கும் சுவை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி நம்ம சாப்பிடுறதுக்காக. அது கரெக்டாடா? ஆமா சொல்லிடு. A few hours later. ஸோ ஃபார்ம்வில்ல என்ன பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஒரு ஐட்னரி வச்சுருக்காங்க. அவங்க எங்கெல்லாம் கூட்டு போவாங்கிறது நான் பேச ஒன்று கீழே வரும். நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 ஸ்பாட் வந்து பார்த்தாச்சு. நேற்று வந்து 2 ஃபால்ஸ் பார்த்தோம். அண்ட் 3வது வந்து ஒரு ரிவர் சைடில் உட்காந்து சாப்பிட்டோம். லஞ்ச் சாப்பிட்டோம். சான்ஸே கிடையாது. ஒரு சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். ஸோ அந்த ரிவர் சைடில் அந்த சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத வந்து ஷேர் பண்ண போகிறோம். வாங்க அப்படியே நடந்துட்டே பேசுவோம். சான்ஸே கிடையாது. எங்கெல்லாம் சாப்பிட்டோம், என்னெல்லாம் சாப்பிட்டோங்கிறது தான் மேட்ரு. அண்ட் குறிப்பாக சொல்லணும்னா வந்து வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல வெரைட்டி. வி ஹேட் தவா ஃப்ரை பன்னீர், ஒரு செம்மையான புலாவ், ஒரு வித்தியாசமான ஐட்டம். நான் லைஃப் டைம்ல சாப்பிட்டதில்ல. புடலங்காய் குழப்பத்துல பிறந்தவனே. புடலங்காய் 65. புடலங்கால 65 எனக்கு பண்ணலான்னு தெரியாது. அதை நான் சாப்பிட்டதில்ல. அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நிலநவீன் வந்து அதை சிக்கன் ஃப்ரை நினைச்சுக்கிட்டாங்க. அதை ஏமாத்தி வேற அவங்களுக்கு கொடுத்தோம். கறி குழம்பு மட்டும் சாம்பாரை ஊத்துறீங்க, சோத்துல சாம்பாரா? அப்ப கறி குழம்பு. நான்வெஜ் நல்ல வெரைட்டி. அண்ட் ஹாட் ஃபுட் ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா, நாங்க அந்த இடத்துல போய் செட்டில் ஆகிட்டு நல்லா கொஞ்ச நேரம் பேசி விளையாடிட்டு இருக்கும் போதும் ஃபுட் வந்தது. அவங்க கொடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா பைப்பிங் ஹாட்டாக தான் இருந்தது. ஃபுட் ஒன்றும் ஆறி போயலாமும் இல்லை. ஸோ ஃபுட் டேஸ்ட்டும் சரி, அந்த குவாலிட்டியும் சரி ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு. ஸோ ஹில் ஸ்டேஷன் சைடில் ஒரு க்யூட்டாக ஒரு பிக்னிக் வந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருந்தது. நாங்கள் நேற்று இருந்தது.
அண்ட் முக்கியமா லஞ்ச் உங்களுக்கு சாப்பாடு விஷயத்துல எந்த குறையுமே கிடையாது. இந்த ட்ரிப்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் பண்ணவங்களே அதை சொன்னா சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். செப்புங்கோ ஸோ வாட்டர் ஃபால்ஸ்ல ஜாலியா குளிச்சுட்டு அதை ஒரு பயங்கரமான மெமரியா எடுக்கணும்னு சொல்லிட்டு போனெல்லாம் தூக்கிட்டு ஆர்வமா போனோம். கடைசியில கையில இருந்த போன் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து வாட்டர் ஃபால்ஸ்ல நாங்க குனின்னு குனிஞ்சு தேடி அலைஞ்சு போனு கிடைக்காம அதை ஒரு மெமரியா கேரி பண்ணிட்டு திரும்ப வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்க இருந்த டிரைவர் நான் இருங்க நான் ஒரு 10 நிமிஷம் தேடி பாக்குறேன் பதறாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்னென்னமோ பண்ணி சாகசெல்லாம் பண்ணி கடைசியில போனை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க. போனு செத்து போச்சு. ஆனா அந்த போனை மெமரியா நாங்க வந்து லைஃப் லாங் வயசு போன தண்ணிக்குள்ள போட்டா தொலைச்சிட்டான்னு சரித்திரம் சொல்லாது. ஏன்னா போன் இப்ப கிடைச்சிச்சு. இந்த நேரத்துல அந்த அண்ணனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நானும் தேடி பார்த்தேன், தண்ணிக்குள்ள தலையெல்லாம் விட்டு பார்த்தேன், கிடைக்கல. என் பொண்டாட்டி நல்ல பேர் எடுக்கணும்னு பார்த்தேன், முடியல. ஆனா இவங்களாம் வேண்டாம் விட்டுன்னு நான் இறங்கி வந்துருங்கன்னு சொல்லிட்டு நான் நவுந்து போகும்போது கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு சத்தம். என்னடான்னு பார்த்தா கையில போனு. முக்கியமான மேட்டர் என்னன்னா, நாங்க எல்லாம் தேடி அருண் ஒரு 1/4 மணி நேரம் தேடி, நான் ஒரு 5 நிமிஷம் தேடி, அது கிடைக்கல. இல்ல கிடைக்காது, அடிச்ச ஃபோர்ஸ்ல போயிட்டு தான் நாங்க நினைச்சோம். அங்க ஒரு 2 அண்ணா எங்க கூட வந்து அழைச்சிட்டு போனா, நாங்க வந்து தேடினாங்க. நாங்க சொன்னோம்னா வேணாம், நான் எதுக்கு நான் ரிஸ்க் எடுத்துன்னு சொல்லிட்டு, இல்ல தம்பி ஒரு 10 நிமிஷம் நான் தேடிட்டு சொல்றேன்னு சொன்னாங்க. 10வது நிமிஷம் போனு கிடைச்சிருச்சு அப்படின்னாங்க. சான்ஸே கிடையாது. நாங்க எல்லாம் மைண்ட்ல நினைச்சிட்டு இருந்தோம், அந்த போன் மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா அது வந்துருச்சுன்னா ஒரு மெமரியா வச்சுக்கலாமேன்னு. அந்த போன் இப்ப எங்களுக்கு வந்துருச்சு. அது ஆன் ஆகுமா ஆகாதாங்கிறது நாளைக்கு எங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் இப்போதைக்கு வந்து ஒரு செம மெமரி. அண்ட் அதுல நாங்க சொல்ல வேண்டியது என்ன முக்கியமானா, அந்த 2 அண்ணாக்கள் ஸோ இங்க வந்து எங்களை கேர் டேக் பண்ணிக்கிற விஷயமாகட்டும், அவங்க எங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ஆகட்டும், சான்ஸே கிடையாது. அதுதான் வந்து இந்த ஸ்பாட்ல வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னு சொல்லலாம். அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து ரொம்ப தன்மையா பேசுறது, நம்மளோட நீட்ஸை ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு முடியாதுன்றது 2ஆம் பட்சம். முதல்ல வந்து உங்களுக்கு வேணுமா தேவைப்படுமா நாங்கள் தரட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு நாங்கள் என்ன சொல்கிறோன்றதை வச்சு அவங்க கஷ்டப்பட்டு உருண்டு பிறண்டாக அதை செய்கிறாங்க. அது அடுத்த நாள் தெரியும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் த பெஸ்ட் திங். அண்ட் முக்கியமாக இங்கே இருக்கிற 2 ஸ்டாஃப் மட்டும் இல்லை, இங்கே ஒர்க் பண்ணுற எல்லா 20 ஸ்டாஃப்புமே பயங்கரமான ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி எங்களுக்கு கொடுத்தாங்க. லைக் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ணா இது வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி இதோ இருக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமாக பிஹேவ் பண்ணாங்க. ஆக்சுவலி நைட்டு 11:30 பால் கொடுத்தாங்க. ஆமாம் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்கள் வந்தது வந்து நைட்டு 11:30 மணி ஆயிடுச்சு. வந்த உடனே கேட்டாங்க டீ காஃபி பால் ஏதாவது வேணுமா அப்படின்னாங்க. சரி கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு நானும் நிலன் பால் குடிக்கிறாங்க. ஊன்ட்டான். சரி நான் பால் எடுத்துட்டு வாங்க. நான் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்தாங்க, பாலும் கொடுத்தாங்க. நாங்கள் குடிச்சு முடிச்சிட்டோம். அடுத்த நாள் காலையில் வந்து ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லவும் சொன்னாங்க, நீங்கள் பால் கேட்டீங்க, எங்கள்கிட்ட பால் இல்லை, வெளியில் போய் ஊரில் போய் வாங்கிட்டு வந்து பால் காய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னாங்க. அந்த எஃபர்ட்டுக்கு வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப எல்லாரும் ஈஸியா சொல்ற வார்த்தைகள் அப்படியா இல்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு, இங்க எனக்கு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னு எதுவுமே சொல்லல. ஹில் ஸ்டேஷன் நிறைய வந்து கரண்ட் அந்தந்த எது இஷ்யூனாலும் ஓடி வந்து என்ன நேரமா இருந்தாலும் பார்த்து அவ்வளோ கம்ஃபர்ட்டா பார்த்துக்கிட்டாங்க. அதுதான் இங்க ஹைலைட் பண்ணி சொல்லணும். ரொம்ப எங்களுக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. ஆமா வாங்க, இன்னும் நிறைய இருக்கு, ஷேர் பண்றோம். அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நாங்கள் நேற்று ஒரு வியூ பாயிண்ட் போனோம், அதாவது புலியூர் கோம்பே வியூ பாயிண்ட். அது வந்து ரெகுலராக டூரிஸ்ட் போகிற இடமா எங்களுக்கு தெரியல. ஏன்னா அந்த இடம் அவ்வளோ ஒரு மாதிரி செக்லூடடாக ரொம்ப ப்ரைவேட்டாக சூப்பராக இருந்தது. அந்த காற்று பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்திருந்தா எங்களெல்லாம் தூக்கி இருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு காற்று. அண்ட் அந்த வியூ பாயிண்டே ரொம்ப அழகாக இருந்தது. அதாவது திகட்ட வந்து ஒரு இடத்துல வந்து மலையும் அந்த க்ரீனரியும் அந்த ஒரு மிஸ்டியான ஒரு வியூ பாயிண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு அதுதான் ரொம்ப நல்லா இருந்தது. வார்த்தைகளால ஆக்சுவலா என்னால விவரிக்க முடியல, அவ்வளோ அழகா இருந்தது. 360 டிகிரில ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, 360 டிகிரில அந்த வியூ பாயிண்ட்ல வந்து நீங்க எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஒரு ப்ளசண்டான ஒரு இடம். எனக்கு தெரிஞ்சு நிறைய படங்கள்ல நான் வந்து பார்த்துருக்கேன். பட் அந்த இடம் தாங்க நாங்கள் போனோம்னு தெரிஞ்சு. அப்படியே அந்த புல்லுக்குள்ள அடிப்போம், அந்த கண்ண திரும்பத்தம்ட்டால அப்படியே அந்த வயல்வெளிக்குள்ள அப்படியே போவாங்களா. நிலநவிலனுக்கு வந்து அந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. இரணாசி ஒரு மலை மேல இருக்கவும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா லைஃப் டைம்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு அட்வென்ச்சரஸா எங்களுக்கு ஃபீல் ஆனிச்சு. அந்த காத்தை எதிர்த்துக்கிட்டு அப்படியே காத்து கீழ்ச்சிட்டு நாங்க போய் அங்க நின்று அந்த காத்து வந்து முகத்து மேல அடிச்சுக்கிட்டு அந்த வியூ பாயிண்ட் நம்ம சுத்தி பார்க்கும்போது ஒரு நிஜமாலே ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபீல் வந்தது. சரி, ஒரு மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு போற ட்ரிப்ல வந்து ஒரு ட்ரெக்கிங் பிளான் ஒன்று இருக்கும். ஸோ 2 நாள் வந்து ரூம்ல இருப்போம், சாப்பிடுவோம், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருப்போம். அதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துக்கு போவோம், அப்போ ட்ரெக்கிங் போகணும். பட் 2 நாளுமே எங்களுக்கு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாங்கள் ஃபீல் பண்ணோம். மறக்கவே முடியாது. அம்மா வந்திருந்தாங்கன்னா வந்துட்டு மேபி வந்து திட்டிகிட்டே வந்துடுவாங்க, என்ன ஏன்டா இந்த ரோட்டுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னு. பட் சீரியஸ்லி யங்ஸ்டர்ஸ் மெயினாக அண்ட் ஃபேமிலி பீப்புள், நீங்கள் இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கீங்க, இல்லை வந்து இப்போ தான் வந்து ஒரு இன்னொரு கட்டம் லைஃபுக்கு போயிருக்கீங்கன்னா இந்த அட்வென்ச்சர்ஸ்லாம் அனுபவிச்சுட்டு போனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு யார் வேணால் வரலாம். டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே மென்ஷன் பண்ணியிருக்கோம்.
டூ செக் இட் அவுட் ஒன்ஸ் அகேன். லைஃப்பில் அடுத்த ஒரு டூர் ட்ரிப் போகிறீங்கன்னா நீங்கள் மறக்காமல் இந்த டெஸ்டினேஷனையும் இந்த ஃபார்முலையும் வந்து சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட் மெமரியாக இருக்கும்னு சொல்லிக்கிட்டு, மற்றபடி எங்களுக்கு இந்த 2 days பயங்கர ஹாப்பி அண்ட் மெமரபிள். முக்கியமாக நிலன் நவிலன் இன்னமும் வந்து மேலே ஆட்டம் போட்டுட்டு தான் இருக்கிறானுங்க, ஃபுல் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் சீக்கிரமே வந்து ரிலீஸ் பண்ணுறோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் முக்கியமாக ஆல்ரெடி நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் கருத்துக்களாக சொல்லுங்கள். ஸோ ட்ரிப்பை வெற்றிகரமாக முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்புறோம். அருண் அழுவாதரா, ஏன்டா அழுவுற? இன்னொரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற முடியாது, அவங்க ஓகேட்டாங்கடா, நம்ம ஃபேமிலி முடியாது. நான் வயசு ட்ரிப்பு முடிஞ்சு போகிறதுனால கண்ணெல்லாம் அழுவையாக இருக்குது. ஆனந்த கண்ணீர்னால கண்ணு பேபி, இந்த 2 days ட்ரிப் எப்படி போச்சு? செம்ம ரெஜுவனேட்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக, ரொம்ப ஜாலியாக இருந்தது. வெரி ஹாப்பி. ஸோ ஓகே, பாய் சொல்லலாம் எல்லாருக்கும். பாய். ஸோ வழக்கம் போல் அருண் தான் வந்து எல்லா பேக்கிங் வந்து பண்ணி வச்சது. இன்னும் கிளம்புறதுக்கு வந்து கிளம்புற மைண்டே இல்லையே. எல்லாம் ஆயத்தமாயிடுச்சு, எல்லாம் பர்ஃபெக்டா பண்ணிட்டேன். எல்லாம் பெர்ஃபெக்ட்டா நினைச்சு நடக்கும்போது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நிலன் அங்கேயே விட்டு வந்துட்டேன். இதெல்லாம் பெருமையா? நான் போகிறேன். ஸோ இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட்டை அவங்க லான்ச் பண்ணியிருக்கிறது. உண்மையிலேயே ரிவர் வியூவில் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க. குழந்தைங்கள்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் மத்தியானம் உட்காந்து சாப்பிட்டோம் இல்லையா, ஸோ அந்த இடம் தான் அது. அந்த இங்கே போகிற தண்ணி தான் அங்கே போகும். ஸோ அந்த இடத்துல தான் அன்றைக்கி நாங்கள் ஃபுல்லாக மத்தியானம் உட்காந்து சாப்பிட்டது. கிளம்பலாமா? ஓ, இன்னும் நீ உள்ளே போலையா? கிளம்பலாமா? கிளம்பலாம். அப்போ ஃபினிஷிங் எடுத்துடலாமா? ஸோ மக்களை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருந்துச்சுங்கிறத மறக்காமல் கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அழகான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நாங்கள். பாய்.